ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் மீ ஆண்டனி. இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்மளோட செஸ்ட் மசில் டெவலப் பண்ணுறதுக்கு வீட்டில் இருந்தபடி என்ன ஒர்க் அவுட் பண்ணுறது அதை பற்றி பார்க்க போகிறோம். நேற்றுக்கு வீடியோவில் டே 1 வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, ஃபுல் பாடி ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அதை பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டோம். சரி, அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ண பார்க்கவங்க வந்து அதை பார்த்துட்டு அதிலேருந்து 30 டேஸ் சேலஞ்ச் வந்து ஆரம்பிங்க. ஸோ நம்ம பேசி டைம் வேஸ்ட் பண்ணணும். டேட்டா வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி வந்து நம்ம டே 2 அப்படிங்கிறதுனால அட்வான்ஸாக இருக்கவங்க செஸ்ட்டு மசில் டெவலப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணலாம் அதுக்கு பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இன்டர்மீடியேட்டாக இருக்கவங்க, பிகினர்ஸாக இருக்கவங்க வந்து எவ்வளோ செட்ஸ் பண்ணணும், எவ்வளோ ரெப்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து வீடியோவில் கடைசியில் வந்து ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி கொடுத்துட்றேன், டபிள் மாதிரி கொடுத்துறேன். அதோட சேர்த்து என்னென்ன ஃபுட் எடுத்துக்கணும், என்ன ஃபுட் எடுக்கக்கூடாது, வெயிட் லாஸ் பண்ணுறவங்க என்ன மாதிரி ஃபுட் எடுத்துக்கணும், வெயிட் கெயின் பண்ண நினைக்கிறவங்க என்ன மாதிரி ஃபுட் எடுத்துக்கணும், அதை பற்றியும் கடைசியில் வீடியோ கொடுத்துறேன். ஸோ டேரெக்டாக வந்து இப்போ நம்ம புஷ்அப்ஸ்க்குள்ள போயிடலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து 10-12 நார்மல் புஷ்அப்ஸ். ஓகே, ரெடி, ஸ்டார்ட். 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 12. இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு உடனே என்ன சொல்லிங்கன்னா, எனக்கு வந்து இப்போ 10 செகண்ட்ஸ் ரெஸ்ட்டு போகும். உங்களுக்கு வந்து 30 செகண்ட்ஸ் ரெஸ்ட் வேணும், 1 மினிட் ரெஸ்ட் வேணும் கூட ரெஸ்ட் எடுத்துகிட்டு இது பண்ணுங்கள். இந்த வீடியோ ப்ளே பண்ணிட்டு கூட இந்த கோட்டில் பார்த்து பண்ணுங்கள். ஆனால் உங்களுக்கு ரெஸ்ட் வந்து அதே மாதிரி படிச்சு அப்படின்னா வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு அந்த ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து வீடியோ ப்ளே பண்ணிட்டு இது பண்ணுங்கள். ஓகேவா? ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ரெஸ்ட் எடுத்த பிறகு அடுத்து பாருங்கள். அடுத்து வந்து நார்மல் புஷ்அப்ஸ் எடுத்தோம் இல்லையா, அடுத்து வந்து இதிலே வைடு புஷ்அப்ஸ். ஓகே, கொஞ்சம் நாள் கையில் வந்து எல்லாம் வைடாக வச்சுக்கோங்க. இது வந்து 12 புஷ்அப்ஸ். ஓகே, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 12. இது முடிஞ்ச பிறகு 10 செகண்ட்ஸ் ரெஸ்ட். ஸோ புஷ்அப்ஸ் பண்ணும்போது நீங்கள் ஸ்லோவாக பண்ணுங்கள், ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணலாம். ஸோ ஸ்லோவாக நம்ம பாடியோட வெயிட் ஆக்சுவல் பண்ணுறோமோ ஸ்லோ பண்ணும். ஓகேவா? அடுத்து வந்து பாருங்கள், இப்போ இது பண்ணோம் இல்லையா, அடுத்து வந்து 12 டைம் புஷ்அப்ஸ். ஓகே, 1, 2, 3, 4, 6, 7, 8, 10, 11, 12. மற்றும் ஓகேவா? ஸோ டைம் புஷ்அப்ஸ் வந்து ஹார்டான புஷ்அப்ஸ் தான். ஸோ அதை வந்து இப்படி ப்ராப்பராக எடுக்கிறது அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதோட வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணுறேன், அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரெஸ்ட் எடுத்த அடுத்து பாருங்கள். சரியா? என்ன சொல்கிறது, இது வந்து ஜம்பிங் ஜாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஜம்பிங் ஜாக்ஸ் பாருங்கள். இது வந்து செஸ்ட் சைடில் இருக்க செஸ்ட் பாட்டு குறைக்கிறதுக்கு நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ரெடி, இது வந்து கட்லைன்ஸ் பண்ணுறேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 30 செகண்ட்ஸ் பண்ணலாம். இது வந்து பாருங்கள், என்ன சொல்கிறது, இந்த சைடில் இருக்க செஸ்ட் மசில்ஸ், லோவர் ஆப்ஸில் செஸ்ட்டில் உள்ள செஸ்ட் மசில்ஸ் எல்லாமே பர்ன் பண்ணிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ரெஸ்ட் அடுத்து பாருங்கள். சரியா? இந்த ஆம் வந்து ரொட்டேஷன் பண்ணுறோம். ரெடி? பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ வந்து என்ன சொல்கிறது, ரைட் சைடு ரொட்டேட் பண்ணுறோமா, அடுத்து வந்து லெஃப்ட் சைடு ரொட்டேட் பண்ணுறோம். பேக் சைடில். ஓகே, இப்போ ஃப்ரண்ட் சைடு ரொட்டேட் பண்ணுறோம். ஓகே, ரெடி? இது வந்து ஃப்ரண்ட் சைடு 15 செகண்டு, பேக் சைடு 15 செகண்ட்ஸ். ஓகே, ரெடி, ஸ்டார்ட். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50, 51, 52, 53, 54, 55, 56, 57, 58, 59, 60, 61, 62, 63, 64, 65, 66, 67, 68, 69, 70, 71, 72, 73, 74, 75, 76, 77, 78, 79, 80, 81, 82, 83, 84, 85, 86, 87, 88, 89, 90, 91, 92, 93, 94, 95, 96, 97, 98, 99, 100, 101, 102, 103, 104, 105, 106, 107, 108, 109, 110, 111, 112, 113, 114, 115, 116, 117, 118, 119, 120, 121, 122
back side, okay? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 11, 12, 13, 14, 15, 16, 20. என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா அந்த ஷோல்டரு அந்த இந்த சைடில் இந்த அப்பர் செஸ்ட் பகுதி தான் பயங்கர பெயினாக இருக்கும். ஸோ வந்து இதே பண்ணிவிட்டு நம்ம ஜிம்மில் வந்து இது இருக்கணும் இல்லை தெரியுமா, வெயிட் லிஃப்ட் பண்ணிவிட்டு இது பண்ணணும் இல்லையா, அந்த அளவுக்கு எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்கும். ஓகேவா, அந்த அளவுக்கு எஃபெக்ட் கிடைக்கும். ஓகே, அது 10 ஃபஸ்ட்டு. ரெஸ்ட் எடுத்து அடுத்து பாருங்கள். ஓகேவா, அடுத்து வந்து இந்த மாதிரி சரியா நீ பண்ணிக்கிறோம். நீ இது பண்ணிக்கிட்டு பாருங்கள். நல்லா கொஞ்சம் கையில் வந்து சொல்லிட்டு வச்சுக்கிட்டு பாருங்கள். சரி, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 8, 13, 14, 15. இந்த மாதிரி வந்து இது வந்து 6 மிக்ஸ் பண்ணணும். ஓகேவா, இந்த இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த அப்பர் செஸ்ட்டோட பகுதியை வந்து பயங்கரதாக இருக்கும். ஓகே, வந்து டெவலப் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரிசல்ட் எடுத்து பாருங்கள். சரியா, அடுத்து இது பண்ணோம் இல்லையா, இப்போ பாருங்கள் ரிசப்ஸ் பொசிஷன் நின்றுக்கிட்டு என்ன சொல்கிறது, இந்த மாதிரி இது வந்து ஸ்டாஜர் பொசிஷன் சொல்லுவாங்க. பாருங்கள், 1, 2, 3, 4, 8, 6, 7, 9, 10, 11, 12. இந்த மாதிரி 12 பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸாக இருக்கவங்க இந்த மாதிரி வந்து என்ன சொல்கிறது, இந்த மாதிரி கை வந்து இப்படி மாற்றி பண்ணுவாங்க. இது வந்து நம்ம பிகினிங்கில் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ வந்து நல்லா பண்ணுறது கூட இதுமாதிரி பண்ணாங்க. ஏன்னா இது ரொம்ப ஷோல்டர் பெயின் வரும். கொஞ்சம் கை மாற்றி வச்சு அப்படின்னா ஷோல்டர் இன்ஜுரி ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து அந்த மாதிரிலாம் பண்ண வேணாம். நான் பண்ண மாதிரியே ஸ்லோவாக பண்ணுங்க, கையை மாற்றி கூட பண்ணுங்க. ஓகேவா, டென்ஸ் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து 10 செகண்ட்ஸ் எடுத்த பிறகு அடுத்து இந்த மாதிரி பொசிஷன் வந்துச்சுங்க. ஓகேவா, பாருங்கள் இந்த மாதிரி. சரியா, உள்ளே போய்ட்டு மேலே வரணும். இது வந்து 12 கவுண்ட்ஸ். ஓகே, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபுல் செஸ்ட்டுமே, லோவர் அப்பர் மிடில் 3 செஸ்ட்டுக்குமே வந்து ஒர்க் அவுட் கொடுக்குறோம். ரொம்ப எஃபிட்டான ஒர்க் அவுட் தான். ஓகேவா, அதை எடுத்து தெரிஞ்சு எடுத்துக்கலாம். அடுத்த டெஸ்ட் எடுத்த பிறகு பாருங்கள். அடுத்து வந்து இந்த மாதிரி இந்த பொசிஷன் நின்றுக்குங்க. ஓகேவா, இது பாருங்கள் 1 இந்த மாதிரி. ஓகே, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9,
10, 11, 12. இது வந்து இந்த செஸ்ட்டு வந்து நல்லா அந்த மாதிரி விரிஞ்சு கொடுக்கறதுக்காக இது பண்ணுறோம். ஓகேவா? அதுக்கு தான் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அடுத்து ரெஸ்ட் எடுத்த பிறகு அடுத்து பாருங்கள். இந்த பொசிஷன் நிற்கிறோம். பாருங்கள். இந்த மாதிரி கையை வந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுறோம். இந்த மாதிரி 1, 2 இந்த 30 செகண்ட்ஸ் பண்ணுறோம். ஓகேவா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இது பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, நம்ம ஜிம்மில் வந்து டம்பிள்ஸ் வச்சு பண்ணுவோம் இல்லையா, இந்த மாதிரி பண்ணுவோம்ல, இதே மாதிரி நான் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு செஸ்ட் வீடியோவில் 2 செங்கல் வச்சு பண்ணியிருக்கோம். சரியா? அதே மாதிரி தான் இதுவும், அதோட நல்லா எஃபெக்ட் கிடைக்கும். இது வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணும்போது செஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பம்ப் ஆகி வரதுக்கு, ஓகேவா, பம்ப் ஆகி வரதுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறோம். ரெஸ்ட் எடுத்துக்கலாம். எடுத்து பாருங்கள். அடுத்து பாருங்கள். ஓகேவா? இது வந்து பப்பீஸ் புஷப்ஸ் சொல்லுவாங்க. ஜம்ப் பண்ணி ஒன் ஜம்ப்பு, 1 புஷப்ஸ். ஓகே, 1, 2, 12 counts, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 13, 14. நான் இது பண்ணலாம். நல்லா ஃப்ரீ எடுக்கணும். ஓகேவா? செஸ்ட்டுக்கு எடுக்கலாம். எடுத்த பிறகு அடுத்து வந்து இது வந்து கோப்ரா ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. பாம்பு மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். அந்த பொசிஷன் வந்து 30 செகண்ட்ஸ் நிற்கலாம் இல்லையா? நல்லா பாருங்கள். இந்த மாதிரி நல்லா ரைட் பாருங்கள். நல்லா உங்களால் எவ்வளோ கூட ஸ்டிச் பண்ண முடியுமோ அவ்வளோக்குள்ள 30 செகண்ட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி 30 செகண்ட்ஸ் சின்ன பிறகு அடுத்து பாருங்கள். 10 செகண்ட்ஸ் எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்கள். இது வந்து என்ன சொல்கிறது, ஸ்பைடர் புஷப்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி பண்ணுறோம். ஓகே, அது வந்து 12 counts தான். அதுவும் அப்படி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. இன்னும் பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்பர் செஸ்ட் லோவர் செஸ்ட் ஃபுல்லாக நமக்கு வந்து நல்லா எஃபெக்ட் கிடைக்கும். பாருங்கள், நல்லா எஃபெக்ட் கிடைக்கும். அடுத்து வந்து 10 செகண்ட்ஸ் ரெஸ்ட் எடுத்துக்கலாம்.
10 செகண்ட்ஸ் ரெஸ்ட் எடுத்த பிறகு அடுத்து இன்க்ளைன் செஷன் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோவர் செஸ்ட்டோட மசில்ஸ் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு. ஓகேவா? இப்படி கொஞ்சம் பேக்கில் வந்து டவுன் பண்ணிக்கணும். டவுன் பண்ணிவிட்டு இன்னொரு ஒரு ஃபுல் கவுண்ட்ஸ். ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஓகேவா? இது வந்து மசில் லோவர் மசில் ஜஸ்ட் டெவலப் பண்ணுறதுக்காக பண்ணுறோம். ஆனால் இதுவே வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் டைம் ஆச்சு அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு 20-25 ரவுண்ட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேவா? இது வந்து இன்க்ளைன் எதுக்காக இது பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகினர்ஸ் வந்து பண்ணுறதுக்காக. ஓகேவா? கொஞ்சம் ரொம்ப வெயிட்டாக இருக்கவங்க வந்து கீழே குனிஞ்சு பண்ண முடியாதுங்கிறதுனால இது பண்ணுவாங்க. ஓகேவா? அடுத்து 10 செகண்ட்ஸ் எடுத்துக்கலாம். அடுத்த வந்து அடுத்த டெக்லைன் பிசஸ். ஓகேவா? டெக்லைன் பிசஸ் வந்து இது மேலே கீழே பண்ணுவாங்க, அடுத்து வந்து மேலே கீழே பண்ணுவோம். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்ச அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு போய் சென்றடையும். ஸோ அவங்களும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. லாக்டவுன் டைமில் வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணிவிட்டு நம்ம பாடி ஃபிட்டாக வச்சுக்கணும். சரி, இந்த அது மட்டும் இல்லாமல் இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சரி இந்த மாதிரிலாம் எக்ஸசைஸ் பண்ணலாம். ஸோ வந்து வீட்டை வச்சு ஜிம் எக்யூப்மெண்ட் வச்சு ஒர்க் அவசியம் கிடையாது. ஓகேவா? இந்த மாதிரி வந்து வீட்டில் இருந்தபடியே நம்ம சாதாரண ஒரு நம்ம உடம்பை வச்சுட்டு நம்ம வந்து ஒர்க் பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து இந்த வீடியோ மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதே மாதிரி சில எக்கச்சக்கமான வீடியோஸ் போடுவோம். எல்லாத்தையும் போய் ஒரு டைம் பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் யூஸ் பார்த்துட்டு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இதே மாதிரி நல்ல கண்டிப்பாக நெக்ஸ்ட் சந்திப்போம். அதே உங்களுக்கு கைஸ் டாட்டா.